ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து ஒரு 11 பேர் கிட்ட லைக் போட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்னோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் நானே பார்க்கல நான் வெயிட் எவ்வளோ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக பார்க்கும்போது 75 கிலோ இருந்தேங்க. ஆனால் இப்போ எத்தனை கிலோ இருக்கேன் அப்படின்னு தெரியல. சரி, அதனால தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி அந்த வெயிட் மிஷினை திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வெயிட் மிஷின் தான் நான் வந்து ரொம்ப வருஷமாக வச்சுட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கேன் இந்த வெயிட் மிஷினை. ஃபஸ்ட் டைம் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது 10 கிலோ குறைஞ்சேன்னு சொன்னேன்ல, அப்போ வச்சுருந்த இந்த வெயிட் மிஷினு இது எனக்கு நல்லா தான் ஒர்க் ஆகுது. இப்போ ஒர்க் ஆகுதா அப்படின்னு தெரியல, இது போட்டு பார்த்தா தான் தெரியும். சரி, இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போட்டு பார்த்துடலாம். இதில் வந்து பேட்ரி இருக்காது. எதுக்கு அப்படின்னா, நான் எதுக்கா ரிமோட்டுக்கு பேட்ரி இல்லைனாலோ இல்லை ஏசி ரிமோட்டுக்கு பேட்ரி இல்லைனாலோ இதுலேருந்து எடுத்து அதை போட்டுருவேன். சும்மா தானே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் பேட்ரி போட்டு உங்கள் கூட சேர்ந்தா நானும் பார்க்க போகிறேன். என்னோட ரியாக்ஷனை பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பேட்ரி தான். நான் வந்து இதை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீஷோலையா ஃப்ளிப்கார்ட்லேயே ஏதோ ஒன்றுத்துல தான் வாங்கினேன். ரேட் வந்து 1000 ரூபாய்க்குள்ள, 900 ரூபாய் 900 சில்லற அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம இதை வந்து போட்டு பார்த்துட்டு என்னோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போட்டாச்சு. ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும்ல. நான் வேற ஏனோ தானே ஒர்க் ஆகுது. மைக் கேட்குதா? ஒர்க் ஆகுது தெரியுதுங்களா? வெளிச்சமாகுது. கதுவா? ஐயோ, இப்போதான் ஒர்க் ஆச்சு. இங்கே ஒரு ஆன் ஆப்ஷன் ஒர்க் ஆகுது. சரி, இப்போ நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, ஒர்க் ஆகுது தெரியுது. ஆஃபாய் இது ஆள் ஒரு மேலே நின்னாதான் இது ஆன் ஆகும். கிராம்லாம் இல்லை தெரியாது, வெயிட் எவ்வளோ இருக்கும்னு தெரியும். பார்க்கலாம் எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் பார்த்துட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதே கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடும். ஏன்னா வெயிட் அதிகமாக தான் இருக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா என்னோட உடம்புல ப்ராப்ளம் வந்துடுச்சு. சரி வாங்க, இப்போ எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்குறேன். ரொம்ப எழுந்தியாக பேச முடியாது. சரி, இப்போ நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஐயோ, 80 கிலோ இருக்கேன். 80 கிலோ அப்படின்னா பாருங்க, இன்னும் 5 கிலோ தூக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இவ்வளோ வெயிட் ஆகியிருக்கேன். 73ல இருக்கும்போதே ஒரு ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா பண்ணி மாதிரி இருந்தேன். இப்போ 80 கிலோ 50 கிராம். இன்னொரு வாட்டி பார்ப்போமா? ஐயோ, தெரியும். எல்லாரும் என்னை பார்த்துட்டு நான் வெயிட் லாஸ், நான் வந்து குண்டா இருக்கேன் உடம்ப குறைன்னு சொல்லும் போதே தெரியும் 80 கிலோக்கா போயிருப்பேன். ஆத்தாடி, 80 கிலோ எங்க போய் நிக்குது நினைச்சு பார்க்கவே இல்லை. நான் வந்து இப்போ 80 கிலோ இருக்கேன். நான் லாஸ்டா வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு 4 நாள் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா 75 கிலோ இருந்தேன். இப்போ அது 5 கிலோ எக்ஸ்ட்ரா ஆயிட்டேன் போல. அதனால தான் பார்க்குறவங்களாம் நான் ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த கண்ணெல்லாம் வர நல்லா புப்புன்னு மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் வீடியோ கார்த்திகை தீபம் வீடியோ ஒன்று போட்டேன் பாருங்க. அதுலயும் வந்து ஷார்ட்ஸ்ல இருக்கும். அதுலயும் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணெல்லாம் நல்லா பன்னு மாதிரி இருக்கு பார்க்கவே. அதுலதான் பார்த்தேன், என்னடா இது முகம் முகம் கண்ணெல்லாம் மறைச்சுட்டு இருக்கு. இந்த இடம் வந்து கண்ணை மறைச்சுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சா. அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நான் நான் வந்து என்னோட போட்டோ போடுறோம் பாருங்க. இந்த போட்டோக்கும் இப்ப இருக்கிற போட்டோக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. எனக்கு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனா திருப்பி நம்மளால போக முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து சரி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் தேதியிலேருந்து வெயிட் லாஸ் பண்ணலான்னு இருக்கேன். 11ஆம் தேதினா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா உங்களுக்கு 12ஆம் தேதியிலேருந்து வீடியோ கண்டினியூவாக வந்துடும். ஒரு நாளைக்கும் ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். டைமிங் வந்து எனக்கு சரியாக தெரியல, எந்த டைமில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா வீட்டில் பசங்க இருக்காங்க, எல்லாம் பண்ணணும். அதுவும் சசிமா வர மாலை வேற போட்டிருக்காங்களா, அதனால சாமி வேலையெல்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு வீட்டில்.
அதனால கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா என் கூட சேர்ந்து தயவு செய்து சொல்றேன், எனக்கோசமா இல்ல உங்களுக்கோசமோ 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க 2 பேருமே நல்லா இருந்தாலும் சரி, வாங்க நம்ம எல்லாம் ஒண்ணா கலந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்களும் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். நான் பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். ஃபோன் கால் இல்லாம இந்த மாதிரி வீடியோ மூலியமா பேசி நம்ம வந்து ஃப்ரெண்டா ஜாலியா வீடியோவோட வெயிட் லாஸ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். அதனால நீங்க எவ்வளவு ஸ்டெப் நடக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எவ்வளவு ஸ்டெப் நடக்கிறேனோ கமெண்ட்ல சொல்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து எவ்வளோ வெயிட் குறையிறோம் அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம வந்து பேசலாம். அதனால வாங்க நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம வெயிட்டை வந்து குறைக்கலாம். முன்ன இருந்த மாதிரி மாறலாம், சின்ன வயசு மாதிரி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாமே எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கேன். நான் வெயிட் ஓவராக என்னால் வேலை எதுவும் செய்யவும் முடியல. அது வர அதான் சொன்னல ஆல்ரெடி இர்ரெகுலர் பீரியட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் உடம்புல வர நிறைய ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு தான் நான் வந்து வெயிட் லாஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் என் பசங்களுக்கோசம். என் 2 பசங்க இருக்கிறாங்க. 2 பசங்க குட்டி குட்டி பசங்கள்ல. அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயோ எனக்கு எதாயிடுச்சுன்னு என் பசங்களுக்கு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். அதனால எப்படி இருந்தாலும் இந்த வாட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒரு 30 கிராமாவது குறைச்சிருவேன். இல்ல 10 கிராம் குறைச்சா கூட ஓகே தான். அப்படி எடுத்தாவது நான் பண்ணலான்னு இருக்கேன். இந்த நியூ இயர்க்குள்ள முடியாது நம்மளால. ஓவரால் நியூ இயர்க்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் தான் நம்மளால கம்மி பண்ண முடியும். ஆனா நம்ம வந்து நியூ இயரை வந்து மைண்ட்ல வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். அதனால ஒரு 100 நாளைக்கு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். 100 நாளோ இல்ல அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு முடிஞ்சா கூட ஓகே. ஆனா நம்ம டார்கெட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 100 நாள். 3 மாசம் கொஞ்சம் அதிகம். அதனால அந்த ஒரு மைண்ட் செட்ல போனோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடுல எல்லாம் கம்மி பண்ணிட்டு வரலாம்ல. அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து நடுவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிஞ்ச ஒரு வீடியோ நான் போடுறேன். நான் ஏதாவது என்னென்ன சாப்பிட்றேன், என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்னால வந்து ஓகே நம்மளால எடுத்துட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். அதனால பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல வாங்க. சொல்லுங்க நீங்க வெயிட் லாஸ் பண்ணால் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வேற யாருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்காவது வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்துட்டு அவங்க என் கூட வந்து வெயிட் லாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் மொத்தமாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அவங்களும் ஜாயின் பண்ணி அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் வந்து எப்போ வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.